முதலமைச்சர் ஒரு இதில் பேசும்போது கூட அதை குறிப்பிட்டே சொல்றாரு, இந்த மாதிரி இலவசங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுகாதாரம் இது மாதிரி நிறைய வளர்ச்சி திட்டங்களை தான் நாங்கள் தர்றோம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீடு தேடி மருத்துவம், மக்கள் தேடி மருத்துவம் நிறைய திட்டங்களை கொடுத்து சொத்த பைத்தியக்காரத்தனம். அவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு. அவரே எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் இலவசங்களை விரும்பல, கல்வி வேலை அதை தான் கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுது? பேசுனதை வேணா நான் அனுப்புறேன். அப்புறம் எப்படி எது வளர்ச்சி நம்ம பேசுவோம். நீங்க ஐயா ஸ்டாலின், நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. எது வளர்ச்சி? என்ன வளர்ச்சியை கொடுத்தீங்க? உங்க அப்பாவுக்கு முடியல, ஏன் அரசு மருத்துவமனையில சேர்க்கல? தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல, எங்க தாத்தா பேர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல அரசு மருத்துவமனை 2 நாள் கூட வைக்காம திருப்பி எங்காவிரி கொண்டு போனீங்க. அம்மா ஜெயலலிதாக்கு முடியல, எதுக்கு அப்போலோ போனாங்க? இதுக்கு முன்னாடியே கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திராவுக்கு ஏன் போனாங்க? அரசு மருத்துவமனை தரம் இல்லைன்னு யாருக்கு உணர்த்துவீங்க? என் மக்களுக்கு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து மேற்கூரை சிமெண்ட் மண்ணையில் விழுந்து புள்ள செத்து போகுது. என்ன சொல்ல வரீங்க? தனியார் பள்ளியில் போய் சேருங்க, அப்பதான் உங்க பிள்ளை உயிருக்கு உறுதி இருக்கு, அரசு பள்ளிக்கு போகாதீங்க. என்ன சொல்ல வரீங்க? நீங்க 10.5 லட்சம் கோடி கடன், நீங்க பெற்றது மட்டும் 5 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி கடனை பெற்று எந்த நலத்திட்டத்துக்கு செலவுபடுத்திங்க? முதலீடு செஞ்சீங்க. கல்வி வளர்ச்சி, மருத்துவத்தின் தர உயர்வு, பாதை போக்குவரத்து தரம் உயர்வு, மின் உற்பத்தி தடையற்ற விநியோகம், குடிநீர் பகிர்ந்தளிப்பு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வேலை ஏதாவது இருக்க. அப்ப எதுக்கு அந்த கடன்? எல்லாம் இலவசம். அந்தந்த நேரத்தில் மக்களினுடைய வறுமை ஏழ்மையை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையை தூக்கி தூக்கி போட்டு, நாய்க்கு ரொட்டி துண்டு போல என் மக்களுக்கு போட்டு போட்டு வாக்கை பறிக்கிற ஒரு கேடு. ஆனா உச்சநீதிமன்றமே என்ன சொல்றாங்க? வளர்ச்சி திட்டத்துக்கு இலவசம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. உச்சநீதிமன்றம் அரசியலுக்காக செய்ய வேணாம். உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா எல்லாத்தையும் கேட்கணுமா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் யாரு? நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க பேர் சொல்லுங்க. நீதிபதி நியமிக்கிறது யாரு? நியமிக்கிறது யாரு? அரசு. அரசு சொல்றத அது சொல்லும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். அரசு மக்கள் பொதுநல வழக்கு போகுது, டாஸ்மார்க் மது கடை மூட சொல்லுங்க, குடிக்கிறதுல விலக்களின்னு, அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நாட்டின் உயர் நீதிமன்றம் சொல்லுது. பிள்ளைங்க படிக்கிறது நீட்டு தேர்வுல இருந்து விளக்கலிங்கன்னு அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து வழக்குக்கு போகுது, எழுதுன்னு சொல்லுது. குடிக்கிறதுல விளக்கு கேட்கும்போது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதி, அரசு ஒரு முடிவெடுத்து நீட்ல விளக்கலின்னு சொல்லும்போது படிக்கிறதுல தலையிடுது. அரசின் கொள்கை முடிவில் தலையிடுற நீதிமன்றம் குடிக்கிறதுல அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்கிறது. இந்த நீதியை நான் ஒரு குடிமகனா எப்படி பார்க்கட்டும்?